தஞ்சாவூரில் இந்திய ஜனநாயக கட்சி மாநாடு நடைபெற்று வருகிறது. அந்த கட்சியின் நிறுவனர் தலைவர் பாரிவேந்தரின் பிறந்தநாள் விழாவை ஒட்டி இருபெரும் விழாவாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். காப்பாற்றுவதற்காகவும் மதுவிலே தள்ளாடி கொண்டிருக்கின்ற இந்த தமிழகத்தை தத்தெடுத்து அதனை ஒரு நல்ல வழியிலே இட்டுச் செல்வதற்காகவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விட்டுச் சென்ற பணிகளை இந்த இளைஞர்களுக்காக தொடரவும் இங்கே வந்துள்ள நமது டாக்டர் பாரிவேந்தர் அவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். நாட்டில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வர வேண்டும், அப்பொழுதுதான் அரசியலிலே ஒரு தூய்மை வரும், எழுச்சி வரும் என்று கூறிவிட்டு அதற்கு முன்மாதிரியாக வேந்தர் அவர்கள் எதையுமே சொல்வதை மட்டும் சொல்வதில்லை, சொல்வதையும் செய்து காட்டுவார். அதன் பொருட்டு ஊரில் உள்ள இளைஞர்களை எல்லாம் வாருங்கள் என்று அழைத்துவிட்டு சும்மா இருந்தால் பத்தாது என்று தன்னுடைய வீட்டு இளைஞரையும் அரசியலிலே இட்டுச் சென்று எமக்கெல்லாம் ஒரு அருமையான இளைய தலைவரை உண்டாக்கி கொடுத்த எமது வேந்தரனுடைய வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய எங்களது பாசத்திற்குரிய இளையவேந்தர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க மண்டல மாநாட்டிலே தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சாணக்கியராம் எங்கள் அருமை தலைவர் கோவையார் அவர்களே, வாழ்த்துரை வழங்க உள்ள எதிர்காலத்தை கணக்கச்சிதமாக கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு கட்சியை நடத்தி செல்லும் சட்ட வல்லுநரான எமது ஐயா ஜிஆர் அவர்களே, ராமனுக்கு ஒரு அனுமானாக எல்லென்றால் எண்ணெயாக வேந்தரின் மனமறிந்து அவர் எண்ணிய போதே முடித்து காட்டக்கூடிய மிகச்சிறந்த செயல் வீரராக இருக்கக்கூடிய எமது அண்ணன் பேராசிரியர் தளபதியார் அவர்களே, இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற உரை நிகழ்த்திட்ட பல பொறுப்பாளர்களே, மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களே, வேந்தரின் சுவாச காற்றாய் வீற்றிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களே, இந்திய ஜனநாயக கட்சி என்பது தமிழக அரசியலிலே ஒரு வித்தியாசமான கட்சி. ஏன் இது வித்தியாசமான கட்சி? இதை ஆரம்பித்தவர் வித்தியாசமானவர். எப்படி வித்தியாசமானவர்? மற்ற தலைவர்கள் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு, அரசாட்சியை ஏற்ற பிறகு பணம் சம்பாதித்து அதிலே சுகம் காணும் எண்ணம் உண்டவர்கள். ஆனால் நமது பாரிவேந்தரோ தான் வேண்டிய அளவு சம்பாதித்து விட்டு அந்த சம்பாதித்த பணத்தை ஏழைகளுக்காகவும் எளியவர்களுக்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் இன்னும் பேரிடரிலே ஈடுபட்டு இயற்கை சீரழிவுகளால் அழிந்து போகக்கூடிய மக்களுக்காகவும் உதவிடவே இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்திருக்கின்றார். அப்பொழுது இது வித்தியாசமான கட்சி தானே? இந்த கட்சி எப்படி வித்தியாசமானது? இந்த கட்சியானது இது ஒன்றும் ஓட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல, ஓட்டுக்காக நடத்தப்படக்கூடிய கட்சி அல்ல. அதே போல பெரிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய கட்சிகள் 5, 10 எம்எல்ஏ சீட்டும் எம்பி சீட்டும் பிச்சை போடும் என்று அவர்களுக்கு அடிமையாக இருப்பதற்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்படவில்லை. தான் செய்த தவற்றை மறைக்கவும் அந்த தவற்றிலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் ஆளும் கட்சிக்கு அடிமையாக இருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி அல்ல. கொள்கை என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடிய மோசமானவர்கள் நடத்தக்கூடிய கட்சி இந்த கட்சி அல்ல. இந்த கட்சி இந்திய திருநாடை திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு கொள்கைகளும் கோட்பாடுகளும் அறிவியல் சித்தாந்தங்களும் கொண்டு விளங்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி. இதனுடைய கொள்கைகள் லஞ்ச லாவணியம் இந்த நாட்டிலே ஒழிக்கப்பட வேண்டும், இலவசங்கள் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். ஐயா சொல்லி 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மற்ற கட்சிகள் இதை கையிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றன. இளைஞர்களுக்கு தக்க வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டும். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அவர்களுடைய திறமைகளை வளர்ப்பதில்